மதுரகத்தினை சக பரிகணக்கே முரப்பதன் லபாதின்னை நியோக என்பதாகவே இந்த செய்தி வெளிப்படுத்தப்படுகிறது. வீடியோ தாக்ஷினே பகின் அதிகர்நேட்ட பமுனு வண்ண என்பதாகவும் இந்த உத்தரவு இவ்வாறு பிறப்பிக்கப்பட்டிருக்கிற செய்திகள் தரப்படுகின்றன. சிலைக்கு எதிரான விசாரணைகளில் சீடையிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதான கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு செய்ய முடியாது என்பதான அறிவித்தல் வெளியாகி இருக்கிறார். அதே நேரத்தில் கொழும்பு கோட்டை மேஜிஸ்ட்ரேட் தான் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். அவருடைய கையடக்க தொலைபேசி மடிக்கணினி ஆகியவற்றுடைய கடவுச்சொற்களை வழங்க வேண்டும் என்பதான கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இது தொடர்பில் அமைச்சர் பேச்சாளர் ஒரு கருத்தினை வெளிப்படுத்தி இருக்கிறார். இது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் உளவுத்துறை பிரதானி சுரேஷ் சலையின் கையடக்க தொலைபேசி மற்றும் மடிக்கணினி ஆகியன சிஐடியினரால் கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் அதன் கடவுச்சொற்களை விசாரணை அதிகாரிக்கு வழங்குமாறு கோட்டை நீதிவான் பசன் அமரசேன இவ்வாறு உத்தரவிடுகிறார். அத்துடன் இந்த விசாரணையிலிருந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகரவை நீக்கி விசாரணைகளை வேறொரு விசாரணை பிரிவுக்கு மாற்றுமாறு உத்தரவிடக் கோரி சுரேஷ் சலைவின் சட்டத்தணிகள் விடுத்த கோரிக்கையும் கோட்டை நீதிவான் நீதிமன்றம் நேற்று நிராகரித்திருக்கிறது. மேலும் இந்த விசாரணை தொடர்பாக சந்தேக தரப்பினர் மற்றும் முறைப்பாட்டாளர் தரப்பு விடுத்திருந்த பல கோரிக்கைகளையும் கோட்டை நீதிவான் பசன் அமரசேன நிராகரித்தார். கடந்த தவணைகளில் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட 6 கோரிக்கைகள் தொடர்பில் தனது தீர்மானத்தை அறிவித்த நீதிவான் அது தொடர்பிலான 23 பக்க உத்தரவை திறந்த நீதிமன்றில் நீதிமன்ற சேவகர் ஊடாக அறிவித்திருக்கிறார். கடந்த பிப்ரவரி 28 மற்றும் மே 27 ஆகிய தேதிகளில் பாதுகாப்பு அமைச்சரால் பிறப்பிக்கப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவுகளின்படி சந்தேக நபர் விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் வைக்கப்பட வேண்டும். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு அமைச்சரால் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை அரசியலமைப்பின் 126வது உறுப்புரையின் கீழ் அடிப்படை உரிமை வழக்கு மூலமாகவும் 140வது உறுப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி ஒரு ரிட்மன் மூலமாகவும் சவாலுக்கு உட்படுத்தலாம். அந்த நீதிமன்றங்களை தவிர மற்ற நீதிமன்றங்கள் அந்த காவலில் வைப்பதற்கான உத்தரவுகளை கேள்வி கேட்க முடியாது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் அதன் பணிப்பாளரால் நிர்வகிக்கப்படுகிறது. அதன்படி அவரது பொறுப்பில் உள்ள இந்த சந்தேக நபரை மற்றொரு துறைக்கு மாற்றுமாறு உத்தரவிட எனது நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இந்த சந்தேக நபரை முன்னைய கோட்டை நீதிவான் மேற்பார்வை செய்த போது விசாரணையாளர்கள் அவரை நன்றாக நடத்துவதாக கூறியிருக்கிறார். அது தனக்கு நிம்மதி என்றும் அவர் கூறியிருக்கிறார். இது மிகவும் சிக்கலான விசாரணை. நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகளின்படி விசாரணைகள் வெற்றிகரமாக நடத்தப்பட்டு வருகின்றதை அவதானிக்க முடிகிறது. எனவே ஷானி அபேசேகரவிடம் இருந்து விசாரணையை மாற்ற சந்தேக நபர் சார்பாக செய்யப்பட்ட கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது என்று நீதிவான் பசன் அமரசேன குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் தடுப்பில் உள்ள முன்னாள் அரசு உளவுத்துறை பிரதானி சுரேஷ் சலைவின் சட்டத்தணிகள் வீட்டிலிருந்து செய்தித்தாள்கள் புத்தகங்கள் மற்றும் குறிப்பு புத்தகம் பேனாக்களை வழங்க அனுமதிக்குமாறு நீதிமன்றத்தில் கூறியிருந்தார்கள். அந்த கோரிக்கை தொடர்பாக தனது உத்தரவை பிறப்பித்த நீதிவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சந்தேக நபர் இருந்தபோது முன்னாள் நீதிவான் இதுகுறித்து விசாரித்ததாகவும் அவர் படிப்பதற்கு தேவையான புத்தகங்களை குற்றப்புலனாய்வு திணைக்களமே வழங்கும் என்றும் குறிப்பிட்டார். எனினும் குறிப்பு புத்தகங்கள் பேனாக்கள் வழங்கப்படுவது இதற்கு முன்னர் சந்தேக நபர்கள் தகவல் பரிமாற்றத்துக்கு அதனை பயன்படுத்துவதால் நிறுத்தப்பட்டதாக சிஐடி அதிகாரி முன்னாள் நீதிவானுக்கு குறிப்பிட்டிருந்ததாக நீதிவான் பசன் அமரசேன தனது உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த சந்தேக நபர் தனது உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக உணவை புறக்கணிப்பு நடவடிக்கையை தொடங்கியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் கடந்த ஜூன் 8 தெரிவித்திருக்கிறது. அந்த சூழ்நிலையில் பேனா போன்ற ஒரு பொருள் அவருக்கு கொடுக்கப்பட்டால் அதன் மூலம் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. அதேபோல் வெளியிலிருந்து புத்தகங்களை கொண்டுவர அனுமதி அளிக்கப்பட்டால் அதன் மூலம் சில அபாயகரமான பொருட்கள் சந்தேக நபரை சென்றடைய வாய்ப்புள்ளது. மேலும் விசாரணைகளுக்கு தடையாக அமையக்கூடிய பல்வேறு தகவல்கள் வெளித்தரப்பினருக்கு கசிவும் வாய்ப்புள்ளது. அதனால் இந்த நேரத்தில் கோரிக்கையை அனுமதிப்பது பொருத்தமற்றது என்று அந்த கோரிக்கையும் நீதிவானால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 127 படி நீதிவான் முன் வாக்குமூலம் அளிக்க அவரை அனுமதிக்க வேண்டும் என்று சந்தேக நபர் முன்னதாக கூறியிருந்தார். கோரிக்கை தொடர்பான தனது உத்தரவை அறிவித்த நீதிவான் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்ட போது சந்தேக நபர் ஒரு குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்க தயாராகிறாரா அல்லது ஒரு வாக்குமூலம் அளிக்க தயாராகிறாரா என்று கேட்கப்பட்டதை அதற்கு பதிலளித்த சந்தேக நபரின் சட்டத்தணிகள் அவர் அளிக்க தயாராக இருப்பது ஒரு வாக்குமூலம் என்றும் கூறினார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைக்காக சந்தேக நபரை தடுத்து வைக்க பாதுகாப்பு அமைச்சரால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் அல்லாத ஒரு பொதுவான வாக்குமூலத்தை அளிக்க அனுமதித்தால் இந்த சந்தேக நபர் மீதான விசாரணைகளை நடத்துவதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு நேரம் வீணாகும். குற்றொப்புதல் வாக்குமூலம் அல்லாத ஒரு வாக்குமூலத்தை பதிவு செய்ய நேரம் செலவிடுவது விசாரணைகளுக்கு ஒரு தடையாக அமையும் என்று நீதிமன்றம் கருதுகிறது என்பதாகவும் நீதிவான் பசன் அமரசேன இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அதன்படி குற்றொப்புதல் வாக்குமூலம் அல்லாத ஒரு வாக்குமூலத்தை அளிக்க சந்தேக நபரை அனுமதிக்க வேண்டும் என்று அவரது சட்டத்தணிகள் விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்படுவதாகவும்
நீதிமானால் கூறப்படுகிறது. அதே நேரம் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் கடந்த தவணை வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு முன்னாள் நீதவான் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்யுமாறு நீதிமன்றத்திடம் கூறியிருந்தார். அந்த கோரிக்கை தொடர்பான தனது உத்தரவை அறிவித்த நீதிபதி முந்தைய நீதிபதி சுரேஷ் சலைவை இந்த சம்பவத்தில் சந்தேக நபராக பெயரிட்ட பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு உத்தரவிட்டிருந்தார் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஒரு நியாயமான விசாரணையை உறுதி செய்வதற்காக முன்னாள் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். சம்பந்தப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியே அழைத்து வரப்பட்டு மீண்டும் அந்த நிறுவனத்துக்கு அழைத்துச் செல்லப்படும் போது அவருக்கு உடல் பரிசோதனை நடத்தப்படும். இந்த உடல் பரிசோதனை குறித்து அந்த சந்தேக நபர் தனது ஆட்சேபனையும் அதிருப்தியையும் தெரிவித்திருந்தார். இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட மற்ற 2 சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட மாட்டார்கள். அவர்கள் காணொலி காட்சி தொழில்நுட்பத்தின் மூலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள். இத்தகைய சூழ்நிலையில் நீதிமன்றம் இந்த ஒரு சந்தேக நபரை மட்டும் ஒரு சிறப்பு சந்தேக நபராக கருத முடியாது. சட்டம் அனைவருக்கும் சமமாக முழுமையாக செய்யப்படுவது முக்கியம். அதன்படி இந்த சந்தேக நபர் இனிமேல் நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜர்படுத்தப்பட்டால் காணொலி காட்சி தொழில்நுட்பத்தின் மூலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என்றும் நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார். அப்போது சந்தேக நபர் சட்டத்தரணிகளை அணுகுவதை நீதிமன்றம் கண்காணிக்க வேண்டும் என்று அரசு தரப்பு கோரியிருந்தது. அந்த கோரிக்கை தொடர்பாக தனது உத்தரவை பிறப்பித்த நீதிபதி சந்தேக நபர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுக்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த சட்டத்தின் கீழ் 10வது பிரிவு அவர் சட்டத்தரணியை அணுகுவதற்கு வழிவகை செய்துள்ளதாகவும் கூறியிருக்கிறார். சட்டத்தின்படி சட்டத்தரணியை அணுகுவதில் தலையிட தனது நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என்று கூறிய நீதவான் அதன்படி அந்த கோரிக்கைகளை நிராகரித்திருக்கிறார். அத்துடன் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது குற்றஞ்சாட்டுவதற்கு போதுமான ஆதாரம் இல்லாததால் இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருந்த மற்ற 2 சந்தேக நபர்களை விடுவிக்க வேண்டும் என்று அவர்களது சட்டத்தரணிகள் விடுத்த கோரிக்கையும் நீதவான் நிராகரித்திருக்கிறார். இந்த உத்தரவு பிறப்பித்த பின்னர் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதிமன்றத்தில் கோரிக்கையை முன்வைத்தார். அதில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போது அவரது வாகனத்தில் ஒரு மடிக்கணினியும் ஒரு கைபேசியும் கண்டெடுக்கப்பட்டன. அந்த மடிக்கணினியும் சந்தேக நபரின் மகளுக்கு சொந்தமானது என்று அவர் கூறியிருந்தார். எனவே அதை அவரது நிறுவனத்தில் ஒப்படைக்க அவர் தயாராக இருந்தார். இருப்பினும் புலனாய்வு அதிகாரிகளின் நுணுக்கமான பணியின் காரணமாக அவர்கள் அவற்றை தங்கள் காவலில் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் சந்தேக நபர் கைபேசி மற்றும் மடிக்கணினியின் கடவுச்சொற்களை வழங்க மறுத்துவிட்டார். இந்த சந்தேக நபர் ஒரு திறமையான ஹேக்கர், கணினிகளில் ஊடுருவி தகவல்களை திருடுவதற்கு பயிற்சி பெற்றவர். எனவே இந்த கடவுச்சொற்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் வழங்குமாறு சந்தேக நபருக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என்பதாக திலீப் பீரிஸ் குறிப்பிட்டிருக்கிறார். சந்தேக நபர் சுரேஷ் சலைவுக்காக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஷவேந்திர பெர்னாண்டோ இந்த கோரிக்கையை வன்மையாக எதிர்த்திருக்கிறார். மேலும் இதுபோன்ற உத்தரவை பிறப்பிக்கும் அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இருப்பினும் நீதிபதி தனது உத்தரவை அறிவிக்கும் போது குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 124 கீழ் விசாரணைகளுக்கு ஆதரவாக உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க நீதிமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதன்படி சம்பந்தப்பட்ட கடவுச்சொல்லை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வழங்குமாறும் நீதிபதி சந்தேக நபருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இதனையடுத்து வழக்கை செப்டம்பர் 2ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உத்தரவிடப்பட்டது. அன்றைய தினம் 3ஆம் சந்தேக நபரை காணொலி காட்சி தொழில்நுட்பத்தின் மூலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறும் நீதிவான் இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக சுரேஷ் சலைவுக்கு புத்தகங்கள், பேனா, பேப்பர் போன்றவற்றை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நீதிமன்றால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் வழங்கப்படுகின்றவற்றை வைத்தே மாத்திரமே அவர் பயன்படுத்த முடியும் என்பதும் நீதிவான் கூறியிருக்கிற முக்கியமான தகவலாக அமைகிறது. அதனைத்தில் காணொலி காட்சியினூடாகவே சுரேஷ் சலைவையை நீதிமன்ற விசாரணைகளுக்கு உட்படுத்துவது என்பது தொடர்பான விடயமும் இங்கே பிறப்பிக்கப்படுகிறது. இதே நேரத்தில் கடவுச்சொற்கள் வழங்கப்படுவ முடியாது என்பதாக அவருடைய சுரேஷ் சலைவினுடைய சட்டத்தினர்கள் வாதிட இல்லை. குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 124 கீழ் விசாரணைகளுக்கு ஆதரவாக உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது என்று கூறி அது தொடர்பான செயற்பாடுகளும் இவ்வாறு முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதான உத்தரவு நீதிபதி பசன் அமரசேனவினால் இவ்வாறு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த தகவலாக அமையப்படுகிறது. எனவே குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த விசாரணைகளை நடத்தக்கூடாது என்பதுதான் பிரதான கோரிக்கையாக இருந்தது. எனவே அவ்வாறு இல்லை, குற்றப்புலனாய்வு திணைக்களம் தான் இதனை நடத்தும். அதனை ஷானி அபேசேகர தலைமையிலான குழுவினர் சரியாகவே ஆதாரங்களோடு இந்த விசாரணைகளை நடத்தி வருவதாக நீதிமன்றம் கருதுவதாக அவரால் இது பற்றிய விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.